அந்த இரவு என்னை கூப்பிட்டது பேய் தான். ஆனா நான் உயிர் பழைச்சது ஒரே ஒரு காரணம்தான். ஒரு கிராமம் இருக்கு. அந்த ஊரு எல்லை கடக்காதேன்னு ஒரு பழமையான விதி இருக்கு. ஏன்னா அது கருப்பசாமி காவல் நிக்கிற இடம். ஆனா ஒருத்தன் அதை மீறி இரவு நேரத்துல ஊர் எல்லையை கடந்து போனான். அப்போ ஒரு குரல். அவனோட பெயரை யாரோ அழைத்தது மாதிரி. யாருன்னு பார்த்தா அது பேய். அவன் நினைச்சான் அது மனித குரல் மாதிரி தான் இருக்கு. அதனால அதை பின்தொடர ஆரம்பிச்சான். ஆனா அது மனிதன் இல்ல, ஒரு பேய்னு அவனுக்கு அப்பதான் புரிஞ்சுது. அந்த பேய் அவனை நேரா பிடிக்க வர்ற நேரத்துல திடீர்னு குதிரை ஓடும் சத்தம் கேட்டுச்சு. சங்கிலி ஓசை. ஒரு கருப்பு உருவம் மாறி இருந்துச்சு. அவர் அந்த பேயை நேரா அடிச்சு தள்ளினார். ஒரே அடியில் அந்த பேய் அந்த இடத்திலிருந்து ஓடி போயிற்று. அடுத்த நாள் காலை அவன் விழித்த இடம் ஊரு எல்லைக்கு அருகில். அவன் சொன்ன ஒரே வார்த்தை என்னன்னு தெரியுமா? பேய் என்ன கூப்பிட்டது, ஆனா கருப்பசாமி தான் காப்பாத்தினார்.